இந்த கருப்புசாமிங்கிறவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்கு. ஸோ இவங்களை கல்யாணம் பண்ணதே ஏமாத்து வேலை தான். ஏமாத்து வேலை தான். ஏமாந்துட்டா ஓகே, கொஞ்சம் இருங்க தம்பி. Okay, madam. ஏமாந்துட்டா ஓகே. நோ ப்ராப்ளம். கருப்புசாமிங்கிறதுவர் வந்து இவங்கள்ட்ட உண்மையா இருந்திருக்காரா? உண்மையா இருந்திருக்கேன். அவன் சம்சாரமே இவளுக்கு எல்லாமே நல்லதுக்கு அப்புறம் பார்த்துருக்கான். தலைப்பையன் டெலிவரி பூரா அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க, எங்களை பார்க்க விடல. என்ன மனுஷன்? ஏதோ சின்ன சின்ன தப்பு அவனும் பண்ணதை செஞ்சா பண்ணாம இல்ல. அதுக்காண்டி நம்ம புருஷன் வேணாம்னு சொல்லிடும். கணவர் இல்லாத குற்றத்துக்கு ஒரு தப்பு பண்ணலாங்கம்மா. இல்லைன்னா ஒரு தப்பு பண்ணலாம். அதை நம்ம உலகம் ஏசாது. கரெக்டா சொன்னீங்க. என்ன அடி கை இருக்கு, நான் ஆம்பளைன்னா அடிச்சிருவீங்களா? அப்படி இல்லை மேடம். அப்புறம் கல்யாணம் ஆகி 2 பசங்களுக்கு ஆனதுக்கு அப்புறம் தானே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க? ஆமாம் மேடம். இதுதான் தவறான விஷயம். அவர் என்ன செஞ்சாரோ அதே தப்பு தானே நீங்க செஞ்சீங்க. நான் வந்து உங்க மனைவிக்கு மேடம். உங்க மனைவிக்கு துரோகம் செஞ்சீங்களா இல்லையா? துரோகம் செஞ்சேன் மேடம். செஞ்சீங்கல்ல? ஆமா. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா